ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த லெக்சர்ல என்ன பார்க்க போறோம்னா பவர் இன் ஏசி சர்க்யூட் அண்ட் பவர் ஃபேக்டர் பத்தி பார்ப்போம். ஸோ ஓகே, டிசி சர்க்யூட்ல பவர் பொறுத்தவரை ஈஸியா பண்ணிடலாம். பி ஈக்குவல்ஸ் டு விஐ அல்லது பி ஈக்குவல்ஸ் டு ஐ ஸ்கொயரா அல்லது பி ஈக்குவல்ஸ் டு வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் அந்த மாதிரி போட்டுருலாம். ஏன்னா அதுல வந்து வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டர் அந்த மூணு வேல்யூமே ஏதாவது சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பவர் கண்டுபிடிச்சலாம். ஆனா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பொறுத்தவரை வோல்டேஜ் வந்து டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், கரண்ட்டும் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அதனால பவரும் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்க வோல்டேஜ்ன்றது வி கிடையாது, வி ஆஃப் டி. டைமை பொறுத்து வோல்டேஜ் சேஞ்ச் ஆகுது. கரண்ட்ன்றது ஐ கிடையாது, ஐ ஆஃப் டி. ஸோ டைமை பொறுத்து கரண்ட் சேஞ்ச் ஆகுது. அப்ப பவர் பி ஈக்குவல்ஸ் டு விஐன்னு சொல்லிட்டு நம்ம டிசியில் எழுதுறோம் இல்லையா? ஆனா ஏசியில் எழுதுறப்ப எப்படி எழுதணும்? பி ஆஃப் டி பவர் என்னன்னா டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும். வி ஆஃப் டி இன்ட்டு ஐ ஆஃப் டி. இப்படிதான் வந்து நம்ம பவரை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஓகே, ஆனா இந்த பவர் வந்து வேரி ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து ஸ்டடி பண்றதுக்கு இந்த வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா இப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். வி ஆஃப் டி அப்படின்றது வி நாட் சைன் ஒமேகா டி. ஓகேவா? ஐ ஆஃப் டி அப்படின்றது சம் சர்க்கியூட் இருக்கு. ஸோ சீரிஸ் ஆர் சர்க்கியூட்டோ இல்ல வந்து சீரிஸ் எல் இல்ல சீரிஸ் சி, வெறும் பியூர் ரெசிஸ்டிவ் கெபாசிட்டி இண்டக்டிவ் இல்லாட்டி ஆர்சி சர்க்கியூட், ஆர்எல் சர்க்கியூட் ஏதோ இருக்கு. எப்படியா இருந்தாலும் இந்த வோல்டேஜ் கண்டிப்பா கான்ஸ்டன்டா தான் இருக்கும் போது கரண்ட்ல சம் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஐ ஆஃப் டி ஈக்குவல்ஸ் டு ஐ நாட் சைன் ஒமேகா டி பிளஸ் ஃபைவ். அது ஏதோ சம் ஃபேஸ் டிஃபரன்ஸ், அது நம்ம என்ன சர்க்கியூட் பண்றோமோ அதை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். நான் ஜெனரலா ஐ நாட் சைன் ஒமேகா டி பிளஸ் ஃபைவ் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ பவர் வந்து என்னது? பி ஆஃப் டி ஈக்குவல்ஸ் டு வி ஆஃப் டி இன்ட்டு ஐ ஆஃப் டி. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிப்ளைட் பை ஐ நாட் சைன் ஒமேகா டி பிளஸ் ஃபைவ். ஓகேவா? அப்ப இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? வி நாட் ஐ நாட் சைன் ஒமேகா டி சைன் ஒமேகா டி பிளஸ் ஃபைவ். சைன் சி பிளஸ் சைன் டி. சைன் சி மல்டிப்ளைட் பை சைன் டி ஃபார்முலா என்ன அப்படின்னா காஸ் ஆஃப் சி மைனஸ் டி மைனஸ் காஸ் ஆஃப் சி பிளஸ் டி. ஓகேவா? பை டூ. அப்ப வி நாட் ஐ நாட் ஈக்குவல்ஸ் டு காஸ் ஆஃப் சி, அதாவது சைன் சி சைன் டி. இதோடைய ஃபார்முலா என்ன? காஸ் ஆஃப் சி மைனஸ் டி மைனஸ் காஸ் ஆஃப் சி பிளஸ் டி டிவைடட் பை டூ. ஸோ இதை நான் இங்க அப்ளை பண்றேன். பண்றப்ப காஸ் ஆஃப் சி வந்து எனக்கு ஒமேகா டி, டி என்னதுன்னா ஒமேகா டி பிளஸ் ஃபைவ். ஸோ ஒரு மைனஸ் மல்டிப்ளை ஆகுறப்ப இந்த மாதிரி ஆயிரும். மைனஸ் காஸ் ஆஃப் சி பிளஸ் டி ஒமேகா டி பிளஸ் ஒமேகா டி பிளஸ் ஃபைவ். இந்த மாதிரி ஆயிரும் டிவைடட் பை டூ. இதை நான் வந்து எப்படி எழுதிக்கலாம்னா, ஸோ அதை நான் வந்து எப்படி எழுதலாம்? வி நாட் ஐ நாட் டிவைடட் பை டூ காஸ் ஃபைவ் பிளஸ் ஃபைவ் வரும் மைனஸ் காஸ் டூ ஒமேகா டி பிளஸ் ஃபைவ் வரும். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது வந்து பவர், இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஸ்டன்டேனியஸ் பவர் அந்த பர்டிகுலர் டைம்ல என்ன பவர் அப்படின்றத பாக்குறப்ப வந்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர். ஸோ இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர் பாருங்க, ஆவரேஜ் பவர் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஆவரேஜ் பவர் பி ஏவிஜி. ஆவரேஜ் பவர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சைக்கிள் அந்த மாதிரி இதுக்கு வந்து கால்குலேட் பண்ணுவோம். அப்படி கால்குலேட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்? பி ஆவரேஜ் ஈக்குவல்ஸ் டு இன்டெகிரல் பி பி ஆஃப் டி டிடி டிவைடட் பை இன்டெகிரல் டிடி. ஓகேவா? ஸோ இந்த இன்டெகிரல் லிமிட்ஸ் வந்து 0 டு டி ஒரு டைம் பீரியடுக்கு நான் வந்து போடுவேன். இந்த மாதிரி நான் வந்து சப்ஸ்டிட் பண்ணேன்னா எனக்கு ஃபைனலா என்ன ஆன்சர் கிடைக்கும்னா சிம்பிளா இந்த காஸ் டேர்ம் இருக்கு இல்லையா, இது மட்டும் 0 ஆயிரும். ஏன்னா சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இந்த மாதிரியான பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் சைன் டூ எக்ஸ் காஸ் டூ எக்ஸ் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் ஆவரேஜ் வேல்யூ ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்ல 0 வரும். ஓகேவா?
நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இப்ப சைன் வேவ் வந்து எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். ஒரு பாசிட்டிவ் ஹாஃப், ஒரு நெகட்டிவ் ஹாஃப் இருக்கு இல்லையா? சோ மொத்தமா ஆட் அப் ஆகுறப்ப 0 ஆயிரும். அதே மாரி தான் காஸ். வேற சைன் ஸ்கொயர் எக்ஸ், காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இதுக்கெல்லாம் வந்து 0 ஆகாது. ஏன் 0 ஆகாதுன்னா, சைன் ஸ்கொயர் எக்ஸ் கிராஃப் பார்க்க ஓகேவா? சோ நெகட்டிவ் ஹாஃபே வராது. அதனால ஒரு சைக்கிள் எடுத்துட்டோம்னா இது ஃபுல்லா ஆட் அப் தான். சோ இது வந்து 0 ஆகும். ஓகேவா? சோ நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறப்ப இந்த காஸ் டேர்ம் மட்டும் 0 ஆயிரும். ஏன்னா இங்க தான் வந்து t இருக்கு. இதுல வெறும் 5 தான் இருக்கு. சோ இது வந்து கான்ஸ்டன்ட். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் அப்ப என்னவாயிருது? இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர். இதுல இருந்து நான் ஆவரேஜ் பவர் டெரைவ் பண்றேன். P average equals to V naught I naught divided by 2 cos 5 இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் லெக்சர்ல ஒரு டேர்ம் படிச்சோம். அதாவது ஆர்எம்எஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்எம்எஸ் கரண்ட்னா ரூட் மீன் ஸ்கொயர் கரண்ட் அப்படின்னு படிச்சோம். ஸோ ஐஆர்எம்எஸ் ஈக்குவல்ஸ் டு நம்ம என்ன டிரைவ் பண்ணிருக்கோம்னா ஐ நாட் டிவைடட் பை √2 அப்படின்னு டிரைவ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி விஆர்எம்எஸ் அப்படின்றது வி நாட் டிவைடட் பை √2 அப்படின்னு டிரைவ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்க இந்த 2 இருக்கு பாத்தீங்களா? இந்த 2 நான் வந்து எப்படி எழுத போறேன் அப்படின்னா √2 மல்டிப்ளைட் பை √2 அப்படின்னு எழுதிருக்கேன். ஓகேவா? ஸோ 2 நான் வந்து √2 மல்டிப்ளைட் பை √2 எழுதிட்டு வி நாட் பை √2 அப்படின்றது விஆர்எம்எஸ், ஐ நாட் டிவைட் பை √2ன்றது ஐஆர்எம்எஸ், மிச்சம் காஸ் 5 இருக்கு. ஸோ நம்ம எவ்வளவு பெரிய சர்க்கிட் எடுத்துட்டாலும், அதாவது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இண்டக்டர், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் அந்த மாதிரி ஒரு சர்க்கிட் எடுத்துட்டோம்னா அந்த சர்க்கியூட்ல டிசிபேட் ஆகக்கூடிய ஆவரேஜ் பவர் எவ்வளவு அப்படின்னு கேட்டோம்னா பி ஆவரேஜ் ஈக்குவல் டு விஆர்எம்எஸ் இன்ட்டு ஐஆர்எம்எஸ் இன்ட்டு காஸ் 5. 5ன்றதுனா ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் கரண்ட் அண்ட் வோல்டேஜ். ஓகேவா? கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் இடையில ஃபேஸ் டிஃபரன்ஸ் தான் 5. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. இது வந்து ஆவரேஜ் பவர். இது இன்ஸ்டன்டேனியஸ் பவர். இன்ஸ்டன்டேனியஸ் பவர் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நம்ம ஆவரேஜ் பவர் தான் வந்து அதிகமான இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். இதுல பி ஆவரேஜ் ஈக்குவல் டு விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் பைன்னு சொல்றோம் இல்லையா? இதுல வந்து விஆர்எம்எஸ் தான் தெரியும். ரூட் மீன் ஸ்கொயர் வோல்டேஜ், இது ரூட் மீன் ஸ்கொயர் கரண்ட். இந்த காஸ் 5 அப்படின்றது என்னன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் கொசைன், அதோடைய கொசைன் தானே இது. இதுக்கு ஒரு பேர் இருக்கு, என்னன்னா பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து நம்ம பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுவரை படிச்ச சர்க்யூட் டைப் எல்லாத்தையுமே எடுத்து அதுக்குள்ள பவர் ஃபேக்டரை இப்ப நம்ம டெரைவ் பண்ணணும். ஓகேவா? பவர் ஃபேக்டர்ன்றது காஸ் 5 அப்படின்றது பவர் ஃபேக்டர். பி ஆவரேஜ் வந்து விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் 5. ஓகேவா? அந்த காஸ் 5 தான் நம்ம வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் சர்க்யூட்லையும் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட். பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்னா சிம்பிளா ஒரே ஒரு ரெசிஸ்டர் மட்டும் தான் இருக்கும். இது வந்து எதுல கனெக்ட் ஆயிருக்கும்? ஒரு ஏசி சோர்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும். இதுல வந்து ஐன்ற கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன், இந்த ஐயை வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ எனக்கு தெரியும் ரெசிஸ்டர்ல வந்து கரண்ட்டுக்கும் வோல்டேஜ்க்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்காது. சோ விஆர் வி ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். சோ இந்த வியும் ஐயும் வந்து சேம் டைரக்ஷன்ல இருக்கனால இதுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்காது. சோ 5 ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 0 பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்க்கு. சோ பவர் ஃபேக்டர் என்னது? காஸ் ஆஃப் 5, அதாவது காஸ் 0 வந்து 1. ஓகேவா? காஸோடைய மேக்ஸிமம் வேல்யூ எப்போ வரும்னா 0 டிகிரில மேக்ஸிமம் வேல்யூ வரும். சோ காஸ் 5 வந்து 1. இப்ப இதோட பி ஆவரேஜ் பாருங்களேன். பி ஆவரேஜ் வந்து விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் 5 தானே. சோ விஆர்எம்எஸ் மல்டிப்ளைடு பை ஐஆர்எம்எஸ், இவ்வளவுதான். இதுதான் வந்து ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ல உள்ள பவர் ஃபேக்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்னா இண்டக்டிவ் சர்க்யூட் எடுப்போம். இண்டக்டிவ் சர்க்யூட் எடுத்துட்டோம்னா ஒரு இண்டக்டர், இது வந்து நான் ஏசி சோர்ஸ்ல மாட்டிருப்பேன். இதுல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? நான் வந்து கரண்ட்டை வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன் என்னுடைய ஃபேஸர் டயக்ராம்ல. ஓகேவா? சோ இண்டக்டரை பொறுத்தவரை வோல்டேஜ் லீடு கரண்ட் பை 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 2. வோல்டேஜ் வந்து கரண்டோட பை பை 2 அளவு அதிகமா இருக்கும், லீட் பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்து வி ஈக்குவல்ஸ் டு விஎல், எல்லாமே சேம் தான் இந்த இடத்துல. சோ ஓகே, அப்ப இதுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு? ஐக்கும் விக்கும், விஎல் வி ரெண்டுமே சேமா தான் இருக்கும். பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட், பியூர் கெப்பாசிட்டிவ், பியூர் ரெசிஸ்டிவ், இந்த மாதிரி பியூர் இதுல எடுத்துக்கிட்டோம்னா அந்தந்த காம்பவுண்டுக்கு இடையில உள்ள அந்த வோல்டேஜ் தான் வந்து
சோர்ஸோட வோல்டேஜ் இருக்கும். ஓகே. ஸோ இந்த இடத்துல வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கு இடையில எவ்வளோ ஃபேஸ் டிஃபரன்ஸ்னா 5. ஓகேவா? காஸ் ஆஃப் 5 வந்து என்னது? இப்போ காஸ் பை பை 2. காஸ் பை பை 2 என்னன்னா 0. ஸோ பி ஆவரேஜ் வந்து என்னன்னா விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் மல்டிப்ளைட் பை 0. அப்போ பி ஆவரேஜ் என்ன ஆகுது? 0 ஆகுது. ஸோ இண்டக்டிவ் சர்க்கியூட்டை பொறுத்தவரை ஆவரேஜ் பவர் 0. மீனிங் என்ன அப்படின்னா இண்டக்டர் வந்து பவரை டிசிபேட் பண்ணாது. ஓகேவா? ரெசிஸ்டர் மட்டும்தான் பவர், ரெசிஸ்டர் மட்டும்தான் அதுல போகக்கூடிய கரண்ட் இது பண்ணிட்டு ஹீட்டை டிசிபேட் பண்ணும் பவரை. ஓகேவா? இண்டக்டர் வந்து எந்த பவரையுமே டிசிபேட் பண்ணாது. அதனாலதான் வந்து ஆவரேஜ் பவர் 0 வருது. ஓகேவா? இன்ஸ்டன்டேனியஸ் பவர் இருக்கும். இண்டக்டருக்கு இன்ஸ்டன்டேனியஸ் பவர் இருக்கும். ஸோ ஆனா ஆவரேஜா நம்ம கன்சிடர் பண்றப்போ ஒரு சைக்கிளுக்கு எவ்வளவு பவர் கன்சியூம் பண்ணிருக்கணும் அது வந்து 0 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி கெப்பாசிட்டிவ், பியூர் கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் போவோம். கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் பொறுத்தவரை அதே மாதிரிதான். ஸோ நான் ஒரே ஒரு கெப்பாசிட்டர் வந்து ஏசி சோர்ஸ்ல மாட்டிருக்கேன். கரண்ட் வந்து போகுது அப்படின்னு வச்சுக்கோம். கரண்ட் வந்து நான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன். நம்ம இங்க என்ன படிச்சோம்? அதாவது கரண்ட் லீட் வோல்டேஜ் லேக். ஓகேவா? கரண்ட் வந்து லீட்ஸ் வோல்டேஜ் பை 5/2. அப்ப இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? கரண்ட் வந்து லேக் ஆகுது 5/2 ஆனது. ஸோ விசி அதான் வந்து வி ஈக்குவல் டு விசி. இது வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுல ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அகைன் அது வந்து 5/2 தான். ஓகேவா? ஸோ இதுல ஃபேஸ் டிஃபரன்ஸ் 5/2. காஸ் 5 என்னது? காஸ் 5/2 அதாவது 0. ஸோ இதுக்கு ஆவரேஜ் பவர் 0. இப்போ மீனிங் என்னன்னா இண்டக்டர்லயும் கெப்பாசிட்டிலையும் பவர் வந்து டிசிபேட் ஆகாது. ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு ஆவரேஜ் பவர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 0. ஓகேவா? இதே இது ரெசிஸ்டருக்கு மட்டும் பவர் டிசிபேட் ஆகும். எவ்வளவு பவர் அப்படின்னா மேக்ஸிமம் பவர் டிசிபேட் ஆகும். அதான் வந்து விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா சீரிஸ் எல்ஆர் சர்க்யூட் பார்ப்போம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம சீரிஸ் எல்ஆர் சர்க்யூட் எடுக்கணும். ஸோ சீரிஸ் எல்ஆர் பொறுத்தவரை ஒரு ரெசிஸ்டர் அப்புறம் ஒரு இண்டக்டர் இருக்கும். இதை வந்து நான் ஏசி சோர்ஸ்ல கனெக்ட் பண்ணிட்டேன். இதுல காமனா ஒரு ஐன்ற கரண்ட் போகும். நான் வந்து ஐயை வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸும் இதுவும் என்னது ஒரே சேம் ஃபேஸ்ல இருக்கும். ஸோ விஆர் இப்படி இருக்கும். இதே இது இண்டக்டர் வந்து லீட் பண்ணும். ஸோ 5/2 அளவு இண்டக்டர் லீட் பண்ணும். இதுதான் வந்து என்னுடைய நெட் வோல்டேஜ். ஓகேவா? ஸோ இது 5. இப்போ இது ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து என்னது? 5. ஓகேவா? இந்த 5 வந்து நான் எப்படி கால்குலேட் பண்ணேன்னா tan 5 வந்து போடலாம். ஓகேவா? tan 5 வந்து ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். அதாவது VL டிவைடட் பை VR இல்லாட்டி XL டிவைடட் பை R அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஓகே. இதை பொறுத்தவரை XL டிவைடட் பை R. அப்ப இது வந்து tan 5. ஓகேவா? ஃபேஸ் டிஃபரன்ஸ் இது மூலமா கால்குலேட் பண்ணலாம். 5 ஈக்குவல்ஸ் டு tan இன்வர்ஸ் ஆஃப் XL பை Rன்னு கால்குலேட் பண்ணலாம். நமக்கு பவர் ஃபேக்டர் வந்து என்னது அப்படின்னா cos 5. ஓகேவா? cos 5 வந்து என்னது? இதுல cos 5 என்ன adjacent divided by hypotenuse. adjacentனா VR, hypotenuse என்னன்னா V. அதாவது IR divided by IZ அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? Zன்றது இம்பிடன்ஸ். cos 5 அப்படின்றது நம்ம R divided by Z. ஓகே. இப்போ R divided by Z அப்படின்னா எப்படி எழுதலாம்? R divided by square root of R square plus XL square அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் வந்து சீரிஸ் எல்ஆர் சர்க்யூட்குள்ள பவர் ஃபேக்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சீரிஸ் ஆர்சி சர்க்யூட். ஆர்சி சர்க்யூட்னா ஒரு ரெசிஸ்டர் அப்புறம் ஒரு இண்டக்டர் ஒரு கெப்பாசிட்டர், ஒரு ரெசிஸ்டரும் ஒரு கெப்பாசிட்டரும் வந்து கனெக்ட் பண்றோம். இதுல வந்து சேம் கரண்ட் ஐ வந்து போகும். ஸோ ஐ வந்து நான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா இது விஆர். ஏன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0. கெப்பாசிட்டர் பொறுத்தவரை ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் 5/2. கரண்ட் லேக் ஆகும். ஸோ நெட் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா வி அது இந்த மாதிரி இருக்கும் 5. ஓகேவா? ஸோ இதுல 5ன்றது என்னது? tan இன்வர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் பை adjacent. அதாவது XC டிவைடட் பை Rன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? பவர் ஃபேக்டர் என்னதுன்னா cos 5. cos 5ன்றது என்னது?
ஆப்போசிட் டிவைடட் பை adjacent divided by hypotenuse. So R divided by Z. ஓகே, நம்ம வந்து VR divided by V போடுவோம். அது திரும்பி வந்து R divided by Z தான் மாறும். இந்த R divided by Zன்றது என்னது? R divided by square root of R square plus XC square. ஓகேவா? ஸோ சீரிஸ் LR சர்க்கியூட்க்கு காஸ் காஸ் பைன்றது R by Z தான். சீரிஸ் RC சர்க்கியூட்க்கும் காஸ் பைன்றது R by Z தான். ஓகேவா? ஓகே. இப்ப ஜென்ரலா நம்ம வந்து ஒரு ஃபார்முலா சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா, எல்லா டைப் ஆஃப் சர்க்கியூட்ஸ்க்குமே பவர் ஃபேக்டர்ன்றது R by Z தான் எப்பவுமே. ஓகேவா? எல்லா டைப் ஆஃப் சர்க்கியூட்க்குமே பவர் ஃபேக்டர் R by Z தான். எப்படின்னு பாருங்க. ஸோ சீரிஸ் RC, சீரிஸ் LR பொறுத்தவரை ஓகே. இது வந்து டிரைவ் பண்றோம் இல்லையா? பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்கான பொறுத்தவரை இதோடைய மொத்த நெட் ரெசிஸ்டன்ஸே என்னது? வெறும் அந்த ரெசிஸ்டர்னால மட்டும் தான். ஸோ இந்த சர்க்கியூட்டை பொறுத்தவரை இசட்டும் ஆரும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இந்த சர்க்கியூட்டை பொறுத்தவரை இசட்டும் ஆரும் ஈக்குவலா இருக்கும். பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, பவர் ஃபேக்டர் காஸ் ஃபை அப்படின்றது ஆர் பை ஜெட். அப்ப ஜெட்டும் ஆர் ஈக்குவல் சொல்லிட்டு, ஸோ ஆர் பை ஆர் ஈக்குவல்ஸ் டு 1. அதுதான் நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அதான் வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0, காஸ் ஃபை ஈக்குவல்ஸ் 1 அந்த மாதிரி சொல்றது வந்து இதனாலதான் வந்து நம்ம சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இண்டக்டருக்கும் அதே மாதிரி தான். இண்டக்டருக்கு எப்படி வரும்? காஸ் ஃபை ஈக்குவல்ஸ் டு ஆர் டிவைடட் பை ஜெட். இங்க இருக்கிறது ஒரே ஒரு இண்டக்டர் மட்டும்தான். ஸோ இம்பிடன்ஸும் ரியாக்டன்ஸும் இந்த இடத்துல ஈக்குவல் ஆயிரும். ஜெட் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். இங்க வந்து ரெசிஸ்டரே இல்ல. ஓகேவா? சோ ரெசிஸ்டன்ஸே இல்லன்றதால 0 டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் 0 ஆகுது. Z வந்து XL ஆகுது. சோ 0. அதனாலதான் வந்து இண்டக்டிவ் சர்க்யூட் பொறுத்தவரை காஸ் பை வந்து 0. ஜென்ரலான ஃபார்முலா இப்ப என்ன அப்படின்னா, இதே மாதிரி தான் கெப்பாசிட்டன்ஸ்க்கும். சோ கெப்பாசிட்டன்ஸ்க்கும் காஸ் பை ஈக்குவல்ஸ் டு R டிவைட் பை Z. இப்ப 0 டிவைட் பை XCன்னு வரும். அது 0 ஆயிரும். ஓகேவா? சோ பவர் ஃபேக்டர்ன்றது என்னன்னா காஸ் ஃபை. அதுதான் நான் என்ன சொல்றேன். காமனா நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா R டிவைட் பை Z அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஃபேஸர் டயக்ராம்லயும் காஸ் ஃபைன்றது என்ன அட்ஜசன்ட் டிவைட் பை ஹைபாட்டனஸ் வரும். அட்ஜசன்ட்றது ரெசிஸ்டர், எப்பவுமே ஹைபாட்டனஸ் வந்து இம்பிடன்ஸா தான் இருக்கும். சோ நம்ம காஸ் ஃபைன்றது R டிவைட் பை Z காமனா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்ப ஆவரேஜ் பவர் என்னது? P average equals to VRMS IRMS cos phi. இதை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா VRMS IRMS cos phi க்கு பதிலா நான் வந்து R டிவைட் பை Z ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த மாதிரி ஃபார்ம்ல நம்ம சம்ஸ் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா VRMSன்றது என்னது? V0 டிவைடட் பை ரூட் 2. IRMSன்றது I0 டிவைடட் பை ரூட் 2. ஓகேவா? R டிவைடட் பை Z. இதை நான் வந்து நெக்ஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்றேன். V0 டிவைடட் பை Z I0 ரூட் 2 மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும்? 2 ஆயிரும் இல்லையா? இன்ட்டு R. ஸோ இந்த Z வந்து நான் V0க்கு டிவிஷன்ல போட்டுக்கேன். இப்ப பாருங்க V0 டிவைடட் பை Z அப்படின்றதுனா அகைன் அது வந்து I0 தான். ஓகே, ஸோ I0 இன்ட்டு I0 டிவைடட் பை 2 6 I0 இன்ட்டு I0 ஸ்கொயர். ஸோ I0 ஸ்கொயர் பை 2 6. இந்த I0 ஸ்கொயர் பை 2 அப்படின்றதுனா IRMS ஸ்கொயர். ஓகேவா? ஸோ IRMS நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு I0 டிவைட் பை 2 தான் வரும். IRMS ஸ்கொயர் R. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா P ஆவரேஜ் அப்படின்றது IRMS ஸ்கொயர் R அப்படின்னு எழுதிக்கிறேன். இல்லாட்டி இப்படி எழுதிக்கலாம். P average equals to VRMS ஸ்கொயர் டிவைடட் பை R. இப்படி எழுதிக்கலாம். ஓகே. ஸோ IRMS ஸ்கொயர் இன்ட்டு ஆர்னு எழுதலாம். இல்லை P average equals to VRMS ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்னு எழுதலாம். ஓகே. இப்போ வந்து டிசியில் உள்ள பவருக்கும் ஏசியில் உள்ள பவருக்கும் கம்பேரிசன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ டைரக்ட் கரண்ட்டை பொறுத்தவரை வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டர் எல்லாமே வந்து அப்சல்யூட் வேல்யூஸ். ஸோ சிம்பிளா நம்ம P ஈக்குவல்ஸ் டு VI அப்படின்னு போட்டுருவோம். இதே இது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை பொறுத்தவரை, ஸோ ஏசி இல்லையா, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை பொறுத்தவரை பவர் வோல்டேஜ் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், கரண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், அதனால பவரும் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஓகேவா? அப்ப இன்ஸ்டன்டேனியஸ் பவர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம்? ஆவரேஜ் பவர் கால்குலேட் பண்ணுவோம். ஒரு சைக்கிளுக்கு ஆவரேஜ் பவர் கால்குலேட் பண்ணுவோம். அதுதான் என்னன்னா VRMS IRMS cos phi. ஓகேவா? VRMS இங்க P ஈக்குவல்ஸ் டு VI வரும். இங்க VRMS IRMS cos phi
இங்க வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க P ஈக்குவல்ஸ் டு I ஸ்கொயர் R அப்படின்னு எழுதலாம். I ஸ்கொயர் Rன்னு எழுதலாம் இல்லையா? இங்க P ஆவரேஜ்ன்றது என்னது? I RMS ஸ்கொயர் R அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி இங்க P ஈக்குவல்ஸ் டு V ஸ்கொயர் டிவைடட் பை Rன்னு எழுதலாம். அதுக்கு பதிலா இங்க P ஆவரேஜ் ஈக்குவல்ஸ் டு VRMS ஸ்கொயர் டிவைடட் பை R அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணுங்க. ரெண்டுமே நியர்லி சேமா இருக்கும். இங்க நம்ம வந்து ஐன்னு எடுத்துக்கலாம், இங்க வந்து IRMS எடுத்துக்கலாம். ஸோ அதனாலதான் ரூட் மீன் ஸ்கொயர் வந்து இந்த இடத்துல இம்பார்ட்டண்டா இருக்கு. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் லெக்சர்ல IRMSம் VRMSம் டெரைவ் பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த இடத்துல IRMSன்றது என்ன? I0 டிவைடட் பை ரூட் VRMSன்றது V0 டிவைடட் பை ரூட் I0 V0 அப்படின்றதுனா பீக் வோல்டேஜ் பீக் கரண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த லெக்சர் அவ்வளவுதான். இதுல வந்து நம்ம பவர் அண்ட் பவர் ஃபேக்டர் பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் லெக்சர்ல இதை பத்தின இதை வச்ச கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணும். அதுக்கடுத்த லெக்சர்ல நம்ம சீரிஸ் RLC செட் பார்ப்போம். அதாவது ஒரு ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் மூணே கனெக்ட் பண்ணோம்னா இந்த சர்க்யூட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது, இதோட ஃபேஸர் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம அடுத்த லெக்சர்ல பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.